Taste the Daily. டாஸ்மாகில் திமுக அரசு ஊழல் செய்வது மக்களுக்கு முழுமையாக தெரிந்துவிட்டதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சாடினார். திண்டுக்கல்லில் எழுச்சி உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் 2500 பார்களை திமுகவினரே ஏலம் எடுத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இது சின்ன ஊழல், இன்னும் பெரிய ஊழல் இருக்குது. டாஸ்மாக் ஊழல் பெரியபிள்ள யாருன்னு 10 ரூபா பாலாஜி நல்ல பேர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. நாங்க மறந்தால் நீங்க மறக்க மாட்டீங்க. ஆக மக்களுக்கு முழுமையா தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் 6000 பிராந்தி கடை இருக்குது. அதுல நிறைய பார் இயங்கிட்டு இருக்குது. அதுல பெரும்பாலான பாரு ஒரே கும்பல் 2500 பார் அவர்களே ஏலம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த பார்ல முறைகேட விற்பனை செய்கிறாங்க. கடையில விற்பனை செய்கிற பாட்டிலுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா கொடுத்து தான் நாம வாங்க வேணும். அப்படி ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் இந்த டாஸ்மாக் கடையிலிருந்து விற்பனை ஆகுது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா மாசத்துக்கு கணக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400 கோடி. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்குறதுல இருந்து மேலிடத்துக்கு போயிட்டு இருக்குது. 4 வருஷத்துல 22,000 கோடி இந்த டாஸ்மாக் மட்டும் இந்த 10 ரூபா பாட்டிலுக்கு அதிகமாகி வசூல் செஞ்ச அரசாங்கம் இன்றைக்கு திமுக அரசாங்கம் என்று எல்லா வலைதளத்திலையும் வந்துட்டு இருக்குது. எல்லா தகவல் பத்திரிக்கை எல்லாம் நாரி போயாச்சு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஈடி உள்ள வந்தாச்சு. ஈடி வந்த பிறகு மத்திய அரசு இருக்கிற ஈடி வந்த பிறகு அந்த டாஸ்மாக்ல முதற்கட்டமா சோதனை நடத்தி 1000 கோடி ஊழல் நடைபெற்றதாக, முறைகேடு நடைபெற்றதாக இன்றைக்கு பத்திரிகையில செய்தி முழுமையா விசாரிச்சா 40,000 கோடி இந்த டாஸ்மாக்ல முறைகேடு இருப்பதாக அவர்கள் எல்லாம் வலைதளத்தில் செய்தி வந்துட்டு இருக்குது. ஆக இவ்வளவு பெரிய ஊழல் செய்கின்ற கட்சி ஆட்சிக்கு வர வேண்டுமா?